Convergence sequence. Convergence sequence என்னன்னா a sequence is a function dependent on a set of positive integers. A sequence is denoted by the symbol set of all is certain. அதாவது convergence sequenceன்றது ஒரு செட்டில் உள்ள பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு செட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்கன்னா 1 2 3 4 5 இந்த ஒரு செட்டில் உள்ள அந்த 1 2 3 4 5 எல்லாமே என்னென்னா convergence sequence தான். ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர், அதுதான் நம்ம convergence sequence சொல்கிறோம். இதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா செட் ஆஃப் ஆல் இசட் n, ஏன்னா இன்டிஜர்ஸு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸு, அதனால தான் இது செட் ஆஃப் ஆல் இசட்ன்னு சொல்கிறோம். இது convergence sequence. அதோட லிமிட் எப்படி இருக்குன்னா convergence sequence லிமிட் எப்படி இருக்குன்னா a sequence Zn is said to be கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்போது அதோட லிமிட் எப்படி எழுதலாம்னா லிமிட் n tends to infinity to Zn equal to Zன்னு எழுதலாம். இதுதான் convergence sequence உடைய லிமிட். அதுவே the infinite sequence can have at most one limit. அதாவது அதுவே இன்ஃபைனைட் சீக்வன்ஸாக இருந்தால், இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும்போது அதுக்கு கேன் ஹாவ் அட்மோஸ்ட்டு ஒரே ஒரு லிமிட் தான் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு தேரம் இருக்குது. அந்த தேரம் என்னென்னா சப்போஸ் தட் Zn equal to xn plus iyn, அதாவது லிமிட் எப்படி எழுதணும்னா லிமிட் n tends to infinity Zn equal to z. அப்போ Znனா xn plus iyn, அப்போ Zனா எப்படி இருக்கும் x plus iy இருக்கும். அப்படி இருந்தால் லிமிட்டு n tends to infinity Zn equal to z if and only if, அதாவது லிமிட் n tends to infinity xn equal to x and லிமிட் n tends to infinity yn equal to y. அதாவது இந்த கண்டிஷன் என்னென்னா லிமிட் n tends to infinite Zn equal to z, அது if and only if, அது லிமிட் n tends to infinity Zn equal to z ப்ரூஃப் பண்ணணும். இல்லைன்னா லிமிட் n tends to infinity xn equal to x, லிமிட் n tends to infinity yn equal to y, அதாவது இப்படி ஆப்போசிட்டில் ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ண அந்த தேரம் ப்ரூவ் ஆகும். ஃபஸ்ட்டு என்னென்னா z equal to x plus iy, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் zனாலே x plus iy தான். அப்போ z equal to x plus iy போது தென் லிமிட், அப்போ லிமிட் n tends to infinity Zn equal to z. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். இது எடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா லிமிட் n tends to infinity xn equal to x and லிமிட் n tends to infinity yn equal to y. ஈக்குவேஷன் 2. அதாவது டு ப்ரூவ் திஸ் தியரம், அதாவது ஃபஸ்ட்டு தியரத்தில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் லிமிட் n tends to infinity Zn equal to z. அப்போ Zn equal to zன்னு ப்ரூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி z என்னன்னு தெரியும் xn plus iyn. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம் xn எடுக்கிறோம், நெக்ஸ்ட்டு yn எடுக்கிறோம். If limit n tends to infinity xn equal to x, then there exists a positive integer. already convergence sequenceனாலே positive integer. அது எப்படி டினோட் பண்ணுறோம்னா Zn டினோட் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு xnன்றதுனால n1 எடுத்துக்கிறோம். அது பாசிட்டிவ் இன்டிஜர் n1 அண்ட் பாசிட்டிவ் நம்பர் எப்சிலான், அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து n1, பாசிட்டிவ் நம்பர் எப்சிலான். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா மாடுலஸ் ஆஃப் xn minus x less than epsilon by 2 whenever n greater than n1. அதாவது நம்ம என்ன எடுத்தோம் பாசிட்டிவ் இன்டிஜர் n1, பாசிட்டிவ் நம்பர் வந்து எப்சிலான் எடுத்தோம். இது xnக்கு. அதே சேம் ப்ரொசீஜர் தான்ynக்கு. இப்போ லிமிட் n tends to infinity yn equal to ya, then there exists a positive integer n2. xnன்னும் போது n1, ynனும் போது n2ன்னு எடுத்துக்கிறோம். அப்படியே பாசிட்டிவ் நம்பர் எப்சிலான், அதே சேம் ப்ரொசீஜர் தான் modulus of yn minus y less than epsilon by 2 whenever n greater than n2. இப்போ என்னன்னா ஹின்ஸு அதாவது ஹின்ஸ் இது லார்ஜர் ஆஃப் த டூ இன்டிஜர், அதாவது நம்ம நம்பர் ஆஃப் டூ இன்டிஜர் எடுக்கிறோம். அது எப்படி லார்ஜர், அதாவது ஹையஸ்ட் வேல்யூ வந்து n1 n2ன்னு எடுத்தாச்சு. அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் Zn எப்படி எழுதலாம்னா xn plus iyn எழுதலாம். அதே சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ xn plus iyn minus x plus iy, இதை நம்ம மாடுலஸ்குள்ளே எழுதுகிறோம். இப்போ மாடுலஸ்குள்ளே எழுதும்போது என்னென்னா xn plus iyn ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ மைனஸ் எக்ஸு மைனஸ் iy. இதில் எக்ஸ் டேர்ம் தனியாக ஒய் டேர்ம் தனியாக எழுதுகிறோம். அப்போ எக்ஸ் டேர்ம் எழுதும்போது xn மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் டேர்ம் எழுதும்போது i வருது. அப்போ i இன்ட்டு yn மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். அப்போ லெஸ் நார் ஈக்குவல் யூஸ் பண்ணும்போது ஐயோட வேல்யூ வந்து 1 வந்து மாடுலஸ்குள்ளே வரும்போது 1 ஆகிடும். அப்படி விட்டுடலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு மாடுலஸ் ஆஃப் yn மைனஸ் ஒய். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், அதாவது xn மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து எப்சிலான் பை 2, yn மைனஸ் ஒய்யோட வேல்யூ எப்சிலான் பை 2.
இப்போ கொடுத்தனா என்ன ஆகும்னா எப்சிலாங் பை 2 ப்ளஸ் எப்சிலாங் பை 2 அப்போ 2 எப்சிலாங் பை 2 அது எப்படி கிடைக்கும் எப்சிலாங் தான் அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்என் ப்ளஸ் ஐஒய்என் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இதோட வேல்யூ என்னன்னா எப்சிலாங்கு அது நம்மளுக்கு தெரியும் இசட்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்என் இசட்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு அப்போ நம்மளுக்கு என்னென்னா மாடுலஸ் ஆஃப் இசட்என் மைனஸ் இசட்டு லெஸ் தென் எப்சிலாங் அப்போ என் வந்து கிரேட்டர் தென் என் நாட்டாக இருக்குது அப்போ ஹின்ஸு மாடுலஸ் ஆஃப் இசட்என் மைனஸ் இசட் லெஸ் தென் ஈக்குவல் டு எப்சிலாங் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஆல்ரெடி நமக்கு லிமிட் ஆஃப் சீக்வன்ஸை பயன்படுத்தி லிமிட் ஆஃப் சீக்வன்ஸில் இசட்என் எப்படி எழுதுவோம்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இசட்என் ஈக்குவல் டு இசட்னு எழுதுவோம் அதே சேம் ப்ரொசீஜர் தான் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இசட்என் ஈக்குவல் டு இசட் அதாவது நம்ம என்னென்னா xn லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn ஈக்குவல் டு xன்றோம் அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி yn ஈக்குவல் டு yன்ற இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இசட்என் ஈக்குவல் டு இசட்னு ப்ரூவ் பண்ணியாச்சு இதே சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ நெக்ஸ்ட் டு ப்ரூவ் வந்து லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn ஈக்குவல் டு x லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி yn ஈக்குவல் டு y அது மாதிரி தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இசட்என் ஈக்குவல் டு இசட் இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நமக்கு லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ் ஒரு டெஃபினிஷன் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் மாடுலஸ் ஆஃப் இசட்என் மைனஸ் இசட் லெஸ் தென் எப்சிலாங் whenever n greater than n naught for each positive number எப்சிலாங் பாசிட்டிவ் இன்டிஜர் n naught அதாவது நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர் வந்து எப்சிலாங் தெரியும் பாசிட்டிவ் இன்டிஜர் n நாட்னு தெரியும் அதை யூஸ் பண்ணி தான் அப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் மாடுலஸ் ஆஃப் xn plus iyn minus x plus iy less than எப்சிலாங் whenever n greater than n naught ஃபர்ஸ்ட் என்னன்னா xn minus x எழுதும்போது xn minus x less than or equal to modulus of xn minus x plus iyn minus y இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் x less than or equal to மாடுலஸ் ஆஃப் xn plus iyn மைனஸ் x plus iy இதே சேம் ப்ரொசீஜர் தான் என்னன்னா yn மைனஸ் yக்கு அப்போ ரெண்டு இம்ப்ளைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் x less than எப்சிலாங் அண்டு மாடுலஸ் ஆஃப் yn மைனஸ் y less than எப்சிலாங் இப்போ whenever n greater than n அதாவது நம்மளுக்கு என்னன்னா அதாவது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி zn ஈக்குவல் டு zன்னு ஒரு கண்டிஷன் எடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn ஈக்குவல் டு x அண்ட் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி y ஈக்குவல் டு y ப்ரூவ் பண்ண சொன்னாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இது ப்ரூவ் ஆகுது அப்போ என்னன்னா தேரமும் ப்ரூவ் இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன் படி இந்த தேரமும் ப்ரூவ் ஆகுது